இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான நெவிகேஷன் பார் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன், ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நம்ம HTML ஃபைலில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ index.html என்று சொல்கிற ஃபார்மேட்டில் நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம CSS யூஸ் பண்ணுறதுக்கு லேஅவுட்னு சொல்கிற நேமில் layout.css என்று சொல்கிற நேமில் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேமில் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் மீனிங்ஃபுல்லான நேமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், HTMLக்குள்ளே வந்து HTML பேசிக்ஸ் கோடிங்ஸ் எழுதுகிறேன். பட் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாத கோடிங்ஸை வந்துட்டு இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு டைட்டில் வந்துட்டு கொடுக்கேன் நெவிகேஷன் சொல்லி கொடுத்துட்டு அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், லைவாக ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லைவ் ரன்னுங்கிறது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு தரமும் இங்கே சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு என்ன செய்யும், நமக்கு இங்கே மாறிடும். பட் நம்ம கோடிங்கில் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு தரமும் ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் இங்கே போயிட்டு என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு தேவையான ஒரு நெவிகேஷன் வேணுங்கிறதுக்காக வேண்டி நான் டிவ் ஓப்பன் பண்ணிவிட்டு நேம் வந்துட்டு கொடுக்கணும். அதாவது கிளாஸ் நேம் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் நெவிகேஷன் சொல்லி. ஸோ அதுக்குள்ளே நான் அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே LIன்னு சொல்கிற லிஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், இங்கே இதை வந்துட்டு ஆங்கர் டேக்கை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் நேம் வந்து கொடுக்கணும், வந்துட்டு ஹோம்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் நெவிகேஷன்ஸ் தேவைங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், நீங்கள் கொடுக்கேன் அது ஒரு நேம்ஸையும் நான் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு கேலரி கொடுக்கேன். மூன்றாவது வந்துக்கிட்டு அபவுட். நாலாவது வந்துட்டு கண்டெக்ட் என்று சொல்கிறேன். இந்த நெவிகேஷன்ஸை வந்துட்டு நான் இங்கே என்ன செய்துக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், என்ன காரணத்துக்காக இங்கே ஹேஷ் கொடுத்துருக்கேன்னு சொன்னால், இப்போதைக்கு நான் இந்த ஹோமுக்கோ அல்லது கேலரிக்கோ அல்லது அமௌண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அபவுட்னு கொடுப்போம். ஓகே, ஸோ அபவுட்டுக்கோ அல்லது கண்டெக்ட்டுக்கோ நான் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா அந்த பேஜஸ் நேமை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பேஜ் கிளிக் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகிக்கும். பட் இப்போதைக்கு நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணலைங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், இங்கே ஹேஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இதை லிங்க் பண்ண போகிறேன். இந்த CSS ஃபைலில் வந்துட்டு நான் இந்த HTML ஃபைலோட லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் டிஸ்பிளே பண்ணேன். ஸோ நான் லிங்க் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் கோடிங்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் யூஷுவல் நம்ம எழுதுறது மாதிரி பேடிங்ஸ் 0 ஆக்கிக்கிறோம். அடுத்தது மார்ஜின் 0 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக அட் ஆகிட்டுது. இங்கே பாருங்கள், நான் சேவ் பண்ணது இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ரிஃப்ரெஷ் ஆகிட்டுது. இப்போ நெவிகேஷன்ஸில் ஸ்டைலுக்கு நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், நெவிகேஷனை ஒரு சென்டரில் ஒரு அலைன்மெண்ட்டில் கொண்டு வரேன். சரிங்களா. ஸோ இங்கே என்ன செய்துக்கிறேன், வித் வந்துக்கிட்டு ஒரு 80% கொடுத்துக்கிறேன். பார்டர் வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன். பார்டர் 1 பிக்சல் solid black ன்னு சொல்லி கொடுக்கேன். அடுத்தது மார்ஜின் ஆட்டோ. அப்போ பாருங்கள் சென்டருக்கு எனக்கு வந்துட்டுது. இப்போ எனக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் மேலே ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ இந்த இடத்த ஸ்பேஸ் இருக்கணும்ன்றதுக்காண்டி மார்ஜின் டாப் ஒரு 10 பிக்சல் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி நான் ஒரு 30-40 பிக்சல்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்ததான் நான் செய்ய போகிற ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெவிகேஷன்ஸுக்குள்ளே இருக்கிற அன்னோட லிஸ்ட், இதில் லிஸ்ட் ஸ்டைலில் வந்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், இல்லாமாக்கிக்கிறேன். லிஸ்ட் ஸ்டைல் நான் எந்த ஒரு லிஸ்ட் ஸ்டைலுமே வந்துட்டு நமக்கு இங்கே தேவையில்லைங்கிறதுக்காண்டி நான் அதை கொடுத்துக்கிறேன். அதோடு சேர்த்து நான் என்ன செய்கிறேன்டா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்ததும் நமக்கு என்ன செய்யுது, ஃப்ளெக்ஸுக்குரிய ஆப்ஷன்ஸ், அதாவது எல்லாமே ஒரே லைனில் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டுது. ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற, அதாவது இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டுக்குரிய கோடிங் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா,
width வந்துக்கிட்டு ஒரு 100 pixels இருக்கணும் எனக்கு கொடுத்து விட்டேன். ஸோ 100 பிக்சல்ஸுக்குரிய அலைன்மெண்ட் இங்கே வந்துட்டுது. அதோட சேர்த்து முதலாவதாக இருக்கிற இந்த div வந்துக்கிட்டு அப்போ நான் இங்கே என்ன செய்துக்கிறேன், முதலாவதாக இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் என்ன செய்யணுமெண்டா, மார்ஜின் லெஃப்ட் வந்துட்டு ஒரு 20 பிக்சல்ஸ், அதாவது இந்த சைடில் கொஞ்சம் ஸ்பேசஸ் எனக்கு கூட வேணுங்கிறதுக்காண்டி நான் ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததும் எனக்கு 30 பிக்சல்ஸுக்குரிய ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுது. அடுத்ததான் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த அன்னோட லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஏ டேக் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அவரை ஸ்டைலில் வந்துட்டு கொடுப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு இதுக்கு கீழே இருக்கிற பார்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் டவுன் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததும் என்ன செய்யும், சேவ் பண்ணிட்டீங்களா இருந்தால் டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் டவுன் கொடுத்ததும் இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அடுத்ததாக வந்துக்கிட்டு டிஸ்பிளே. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், இங்கே நமக்கு இங்கே இருந்த அண்டர்லைன் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டுது. இப்போ நான் இங்கே டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ டிஸ்பிளே பிளாக் என்று சொல்லி கொடுக்கேன். ஸோ டிஸ்பிளே பிளாக் பண்ணிட்டேன். ஸோ ஹைட்டை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த லைன் ஹைட்டையும் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு 50 பிக்சல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். பாருங்கள் எனக்கு சென்ட்ரலாகவே வந்துட்டுது. ஓகேங்களா, இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே இருக்கிற இந்த இருக்கிற கலர்ஸை வந்துக்கிட்டு நான் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஸோ பின்னுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் கலரையும் நான் ஒரு பிளாக் கலருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, கலர் ஒயிட் கொடுக்கேன். ஸோ பாருங்கள் எனக்கு கலர் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. என்ன காரணம், நம்ம பேக்ரவுண்டும் வந்துட்டு ஒயிட் கலராக இருக்கிறதால நமக்கு அது டிஸ்பிளே ஆகலை. நான் என்ன செய்கிறேன், பார்டர் அழிச்சு விட்டுட்டு பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டுது. இங்கே பார்டருக்கு வந்துக்கிட்டு இந்த ரேடியஸ் இருக்கணும். ஸோ கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பார்டர் ரேடியஸ் கொடுக்கேன். ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன செய்துட்டு பார்டர் வந்துக்கிட்டு நமக்கு தேவையான மாதிரி ரேடியஸ் கொடுப்பட்டுட்டுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் பட்டன் வந்துட்டு ஒரு ஆக்டிவ் பட்டன், அதாவது இப்போ ஒரு ஆள் ஹோம் பேஜில் இருக்காருன்னு சொன்னால் இந்த பேஜில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு இண்டிகேட் பண்ணணும். ஸோ அதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், ஆக்டிவ்னு சொல்கிற ஒரு அட்ரிபியூட் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன் வந்துக்கிட்டு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே கோடிங் சொல்லிடுறேன்னு பாருங்கள். இந்த ஏ டேக்கில் எந்த இடம் ஆக்டிவாக இருக்கோ, அதாவது எந்த அட்ரிபியூட்ஸ் ஆக்டிவ்ங்கிற அட்ரிபியூட்ஸை வச்சுருக்கோ அதுக்கு மட்டும் நான் ஒரு கலர் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். பேக்ரவுண்ட் கலர் இப்போ எனக்கு தேவையான மாதிரி நான் ஒரு கலர் ஒன்று வந்துட்டு இங்கே என்ன செய்துக்கிறேன், பிக் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். எனக்கு தேவையான கலர்ஸ் ஒன்றை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறேன் 085 CAC என்று சொல்கிற கலரை வந்துட்டு நான் இங்கே பிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதோட டெக்ஸ்ட் அலைன் சென்டரும் கொடுத்துக்கிறேன். அப்போது நமக்கு ஒழுங்காக சென்டர் ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இவரை பொசிஷன் அப்சல்யூட் பண்ணிக்கிறேன். பொசிஷன் அப்சல்யூட் பண்ணிவிட்டு வித் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், 100% கொடுக்கணும். ஏன் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம வித் வந்துட்டு நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கணும். ஸோ 100% இல்லை 100 பிக்சல்ஸ் 100 பிக்சல்ஸ் கொடுத்துட்டேன். ஹைட் வந்துட்டு இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், 70 பிக்சல்ஸ் கொடுக்கேன். ஸோ கொஞ்சம் எனக்கு என்ன செய்திருக்கு, இங்கே ஸ்பேஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் டாப்பையும் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன செய்யணும், டாப் ஒரு மைனஸ், இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்தது வந்துட்டு 50 கொடுத்துருந்தேன். அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா 70 கொடுத்ததுக்கு காரணம் மேலே டாப்லையும் ஒரு 10 பிக்சல்ஸ் வந்து நமக்கு போயிடணும். ஓகேங்களா, இப்போ நான் டாப் -10 பிக்சல்ஸ் கொடுத்ததும் நமக்கு என்ன செய்துட்டுது, நம்மளோட பேஜில் டாப்புக்கு போயிட்டுது. அப்படி இல்லாமல் நம்மளோட நெவிகேஷன் டாப்புக்கு போகணுமெண்டா நம்ம இங்கே போயிட்டு பொசிஷன் ரிலேட்டிவ்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு தேவையான மாதிரி அங்கே போயிட்டுது. அதோட நமக்கு டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு சரியான அலைன்மெண்ட்டில் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்டா, லைன் ஹைட் நம்ம ஆல்ரெடி 50 கொடுத்துருந்தோம். நாம இந்த ஆக்டிவ்க்கு மட்டும் நம்ம 70 பிக்சல்ஸ் கொடுத்ததும் இங்கே பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாகவே வந்து அட் ஆகிட்டுது. இப்போ நாம் இந்த ஆக்டிவ் ஆப்ஷன் வந்து
இதை நீங்கள் எப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை 3D ஆப்ஷன்ஸ்லையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன செய்கிறேன், இதை காப்பி பண்ணி போட்டுட்டு நான் ஆஃப்டர் என்று சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, கண்டென்ட் இந்த மாதிரி எம்டி கொடுத்துட்டோம். ஸோ டிஸ்பிளே பிளாக் என்று சொல்லி ஒரு கோடிங் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைட் வந்துக்கிட்டு ஒரு 10 பிக்சல்ஸ் வரணுமென்று கொடுத்துக்கிறேன். அதோடு சேர்த்து வித் வந்துக்கிட்டு 100% இருக்கணும்னு சொல்லி கொடுக்கேன். பேக்ரவுண்ட் கலர் நான் கொஞ்சம் வித்தியாசமான கலர்ஸை இப்போதைக்கு நான் பிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அப்போ நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் நமக்கு வித்தியாசமான கலர்ஸில் டிஸ்பிளே ஆகிருக்கு. இதை நான் என்ன செய்ய போகிறேன், டாப்பு கொண்டு வர போகிறேன். ஸோ இவர் வந்துட்டு பொசிஷன் அப்சல்யூட் பண்ணிக்கிறேன். அப்சல்யூட் பண்ணிவிட்டு டாப்பில் வந்துக்கிட்டு இவர் என்ன செய்கிறேன், 0 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு டாப்புக்கு வந்துட்டார். கொஞ்சம் எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மூவ் ஆகி வரணுமென்றதுக்காக வேண்டி லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துட்டு -5 பிக்சல்ஸ் என்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் என்ன செய்கிறேன், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் சரிவாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்டா 45 கொடுத்து விட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் சரிவாக எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் எனக்கு மற்ற சைடில் வரணுமெண்டா நம்ம என்ன செய்யலாம், இங்கே மைனஸ் கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு ரிவர்ஸில் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, Z இண்டெக்ஸ், அதாவது இங்கே மேலே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நம்ம கீழே கொண்டு வர போகிறோம். Z இண்டெக்ஸ் வந்துக்கிட்டு -1 சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், பேக்ரவுண்டில் அது சேஞ்ச் ஆகிட்டுது. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், கலரை அதே கலருக்கு மாற்றி விடுறேன். பர்ஃபெக்ட், அதே கலர் நான் கொடுத்து விட்டேன். அதே மாதிரி ஆப்ஷனை நான் என்ன செய்கிறேன்டா, கீழேயும் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி நான் திருப்பி கோடிங் எழுதுறேன்னு பாருங்கள். நேவிகேஷன்ஸுக்குள்ளே இருக்கிற அன்னோட லிஸ்ட்டில் இருக்கிற லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேக்கில் எது ஆக்டிவாக இருக்குமோ அந்த ஆக்டிவாக இருக்கிற, அதாவது ஆக்டிவ்ங்கிற அட்ரிபியூட்ஸை வச்சுருக்கிற இதுக்கு இப்போ நம்ம இது கொடுத்துருந்தோம், ஆஃப்டர் கொடுத்துருந்தோம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பிஃபோர்னு சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதே கண்டென்ட் கொடுக்க டிஸ்பிளே பிளாக்னு சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு பொசிஷன்ஸ் அப்சல்யூட் யூஸ் பண்ணுறேன். ஹைட் வந்துக்கிட்டு 10 பிக்சல்ஸ், வித் வந்துட்டு 100% கொடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் வந்துட்டு இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், பாட்டம் அது கீழே வரணுமென்றதுக்காண்டி பாட்டம் 0 பிக்சல். இங்கே எப்படி நம்ம டாப் 0 பிக்சல் கொடுத்தோமோ அது மாதிரி பாட்டம் நம்ம கொடுத்துக்கிறோம். கொஞ்சம் லெஃப்ட் சைடில் நமக்கு வரணுமென்றதுக்காண்டி கொஞ்சம் சரிவாக இருக்கணும், அது கொஞ்சம் வெளியில் விளங்குற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி நான் -5 பிக்சல்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் இப்போ இதுக்கும் வேறொரு கலர் ஒன்று கொடுக்கணும் இப்போதைக்கு. ஸோ பாருங்கள், இன்னும் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நான் இந்த இடத்த என்ன செய்ய போகிறேன்டா, ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேப் என்று சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நான் அதே 45 DEG என்று சொல்கிறேன் இந்த வே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, பேக்ரவுண்ட் Z இண்டெக்ஸ், அதாவது நமக்கு மேலே இருக்கக்கூடாது, நம்ம கொடுத்த ஆப்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே அது டிஸ்பிளே ஆகணுமென்றதுக்காண்டி Z இண்டெக்ஸ் வந்துக்கிட்டு -1 சொல்லி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாகவே பின்னுக்கு போய் அது செட் ஆகிட்டுது. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், நமக்கு தேவையான மாதிரி கலர்ஸை மாற்றிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பியூட்டிஃபுல்லாக ஒரு 3D மாதிரி நமக்கு என்ன செய்திருக்கும், இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். நான் இதை கொஞ்சம் இன்னும் இது பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், நம்மளோட ஃப்ரண்ட் கலரை கொஞ்சம் லைட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் பின்னுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன செய்யும்னு சொன்னால் கொஞ்சம் டார்க்கான கலர் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ டார்க்கான கலர் மாதிரி இருக்குமென்னு சொன்னால் ஒரு ஷேடோ அடித்த மாதிரியான டிசைன் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ஒரு
நவிகேஷன் பார் வந்து ஒரு ஆக்டிவில் இருக்குது. அப்போ நீங்கள் வேறு இதுக்கு போகணுமானா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அதை கிளிக் பண்ணக்கிட்டவா என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுறேங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன், நம்ம அதை சேஞ்ச் பண்ணால் எப்படி வியூ இருக்குமுங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஆக்டிவை நான் என்ன செய்கிறேன், கேலரிக்கு மாற்றி விடுறேன். ஸோ கேலரி இப்போ நமக்கு ஆக்டிவ் பொசிஷனில் இருக்குது. அடுத்தது வந்துக்கிட்டு அபவுட்டை வந்துட்டு நான் ஆக்டிவாக மாற்றி விடுறேன். அதே மாதிரி இந்த கண்டெக்டை ஆக்டிவாக சேஞ்ச் பண்ணி விடுறேன். பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு. அதே சமயத்தில் யாராவது இந்த நெவிகேஷன்ஸுக்கு மேலே ஹோவர் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னா, சிம்பிளான நம்ம ஒரு அனிமேஷன் வந்து இப்போ கொடுப்போம். வந்துட்டு பாருங்கள், ஹோவர் என்று சொல்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன்டா, கலர் நான் என்ன செய்கிறேன், இந்த கலருக்கு சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் ஹோவர் பண்ணும்போது என்ன செய்யுது, எனக்கான இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற கலர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ ஈஸியாக வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் இதுக்கு மேலே ஹோவர் பண்ணிகிட்ருக்கிறீங்க என்று சொல்கிறத காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்த நெவிகேஷன்ஸ் பார் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இதோட சிம்பிளான நெவிகேஷன் பார், கம்ப்ளிகேட்டடான நெவிகேஷன் பார்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம், என்ன மாதிரியான அனிமேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.